ஹை ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதில் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். வாட் இஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ்ஃபுல் டு எக்ஸிக்யூட் ஒன் பிளாக் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, எக்ஸிக்யூட் அனதர் பிளாக் இஃப் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா அந்த பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ஸ்கிப் ஆகிடும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதோட சின்டாக்ஸை இஃப் ஒரு கண்டிஷன் நம்ம கொடுப்போம். இந்த இஃப் கண்டிஷனுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோடு நம்ம ரைட் பண்ணணும். தென் நம்ம எல்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோட் நம்ம கொடுப்போம். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணோம். இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறப்போ ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா இந்த இஃப் பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா கீழே இருக்க எல்ஸ் பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் நம்ம டீட்டெயிலாக பார்ப்பாங்க. இதுக்கு நான் இன்னொரு கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸில் இஃப் எல்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்றத கொடுத்துறேன். மெயின் மெத்தட் வேணும், ஸோ மெயின் மெத்தட் டிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துறேன். இதில் என்ன பண்ணுறோம் பாருங்க, அதே எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் 20 அப்படின்ற ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஓகே, இஃப் எல்ஸுக்கான சின்டாக்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ ஏஜ் கிரேட்டர் தென் 18 இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்ன சொல்கிறேன், எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்க கண்டிஷன் நமக்கு வந்து ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா எல்ஸில் எல்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இங்கே வந்து ப்ராக்கெட்லாம் போட்டு நீங்கள் எதை ரைட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஓப்பன் கலிபிரேஸ் க்ளோஸ் கலிபிரேஸ் தான் கொடுக்கணும். இதில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்ற செக் பண்ணுமா. இப்போ ஏஜில் நமக்கு என்ன இருக்குது, 20 அப்படின்ற வேல்யூ இருக்குது. கிரேட்டர் தென் 18 நமக்கு செக் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா இஃப் பிளாக் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அப்போ போயிட்டு அதை ரன் பண்ணுறேன் பாருங்க, எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் போய் இந்த வேரியபிளோட வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் 10 அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து நமக்கு கண்டிஷன் செக் பண்ணும். ஏஜ் நமக்கு என்ன 10 இருக்கா, கிரேட்டர் தென் 18. இந்த கண்டிஷன் நமக்கு செக் பண்ணுறப்போ ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ இந்த இஃப் பிளாக் வந்து ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா இந்த பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாமல் எல்ஸ் என்ன இருக்கும் அந்த பிளாக் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பாருங்க, நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இஃப் கண்டிஷனில் நம்ம கொடுக்குறப்போ இங்கே பூலியன் ரிசல்ட் நமக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் நம்ம எப்பயுமே கண்டிஷன் கொடுக்கணும். அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிளை மட்டும் நம்ம இங்கே கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எரர் வரும். ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்கணும், அது பூலியன் டேட்டாவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து டேரெக்டாக ஒரு கண்டிஷன் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கிடையாது. இல்லை 2 கண்டிஷன் நீங்கள் கூட கொடுக்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும், ரெண்டாவது ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். அது பேஸ் பண்ணி நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். அதில் ஒரு பிளாக் ஆஃப் கோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லை எல்ஸ் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க. இன்ட்டு மார்க்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இதில் 40 அப்படின்றத கொடுக்குறேன். பூலியன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஈக்குவல் ட்ரூ அப்படின்றத கொடுத்துறேன். இப்போ இஃப் கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணுற பாருங்க, மார்க்ஸு கிரேட்டர் தென் ஈக்குவல் 50 அப்படின்றத கொடுக்குறேன். ஆர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்றத இங்கே இருக்க வேரியபிள் நம்ம கொடுக்கலாம். இது ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நாட் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்றத பாருங்க. மார்க்ஸ் வந்து நான் 40 அப்படின்றது கொடுத்துருக்கேன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் 50 அப்படின்றத செக் பண்ணோம். இங்கே வந்து ஆர் சிம்பிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து நமக்கு ட்ரூ அப்படின்றது இருக்குது. இப்போ இங்கே வர ரிசல்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டிஷன் வந்து ஃபெயில், அதாவது ஃபால்ஸ் அப்படின்றது ஆகும். ஆர் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், ட்ரூ அப்படின்றது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நாங்கள் ட்ரூ அப்படின்றது கொடுத்துருக்கேன்னா. ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு ஃபால்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். அண்டன்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே நான் ஆர் தானே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு எய்தர் ஒன் கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ட்ரூனா நமக்கு எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நான் ரன் பண்ணுறேன் பாருங்க, எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதே இதை நான் இப்போ போய் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் கிடையாது, நான் ஃபால்ஸ் அப்படின்றத மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் கிரேட்டர் தென் 15 அப்படின்றது இருக்கும். இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகும், ஃபால்ஸு. ஆர்ஆரில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் கிடையாது, ஸோ ஃபால்ஸ் அப்படின்றது ஆடும். இப்போ நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றத நமக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணோம்.
ஸோ நமக்கு இதோட அவுட்புட் இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன். நாட் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அப்படின்ற பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே ஆறு மட்டும் தான் கொடுக்கலான்றது கிடையாது. அண்டு கொடுக்கலாம், நாட்டு கொடுக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் கண்டிஷன் கொடுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட காமிக்கிறேன். அண்டு கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போமா. இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் 22 அப்படின்றத நான் கொடுக்குறேன். டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் 2.5 அப்படின்றத கொடுக்குறேன். அதாவது ஒரு ஜாப் அப்ளை பண்ண போகிறோம், இன்டர்வியூக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். ஏஜ் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் வேரியபிள், அதனால இங்கே எரர் வருது. நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஏஜ் 22 இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண பாருங்க, இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 21 அப்படின்றது கொடுக்குறேன். அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 2 அப்படின்றது கொடுக்குறேன். எல்லாமே லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணுறதா, நீங்கள் நல்லா கொடுத்து செக் பண்ணி பாருங்க. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் இன்டர்வியூ அப்படின்றத கொடுக்குறேன். எல்ஸில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல நாட் எலிஜிபிள் ஃபார் இன்டர்வியூ. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஏஜில் வந்து நமக்கு 22 அப்படின்றது இருக்கா. கிரேட்டர் தென் ஈக்குவல் இங்கே 21 ஏஜுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் இன்டர்வியூ. அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிரேட்டர் தென் 2 இருக்கும். இங்கே வந்து நமக்கு 2.5 இருக்கு. கிரேட்டர் தென் ஈக்குவல் 2 அப்படின்றது இருக்கு. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு செக் பண்ணுறப்போ ரெண்டுமே நமக்கு ட்ரூ அண்டு இங்கேயும் ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு இருந்துச்சுன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே வந்து நமக்கு இஃப் கண்டிஷனுக்கு ட்ரூ அப்படின்றது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் இன்டர்வியூ அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அப்போ போய்ட்டு ரன் பண்ணுறேன். எலிஜிபிள் ஃபார் இன்டர்வியூ. இப்போ வந்து நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு ஒன்று தான் இருக்குது. இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகும், ரெண்டாவது கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ நாட் எலிஜிபிள் ஃபார் இன்டர்வியூ அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேறு நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இஃப் எல்ஸ் விளையாட நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.